தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியாக ஒரு சில சர்க்கிள்களை சந்தித்தாலுமே படம் நல்ல வசூலை கொடுத்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவர் கடைசியாக நடிக்க போற திரைப்படம் ஜனநாயகன் தான் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. ஆகையால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு இருந்தது. படத்துடைய படப்பிடிப்பை ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே தளபதி விஜய் அவர்கள் முடிச்சிட்டாரு. காரணம் அவருடைய கட்சி பணிகள் தான். ஒரே நேரத்துல சினிமா கட்சி ஆகிய ரெண்டுத்தையுமே கவனித்துக் கொள்றாரு. தற்போது பாத்தீங்கன்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய ஒரே இலக்கு. இதற்கிடையில தற்போது ஜனநாயகன் திரைப்படமுமே அடுத்த ஆண்டு துவக்கத்துல, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டாக படக்குழு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கான அறிவிப்பு வெளியாச்சு. அதற்கு முன்னாடி இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடலான தளபதி கச்சேரி அப்படின்ற பாடல் வெளியாகி தற்போது வரைக்குமே சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த நிலையில தற்போது விஜய் சார் இனியும் சினிமா படங்கள்ல நடிப்பாரா, இல்ல இதுதான் அவருடைய கடைசி படமா அப்படின்ற கேள்வி அனைவருடைய ரசிகர்கள் மத்தியிலுமே இருந்து கொண்டேதான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 அரசியலுக்கு பின்புமே விஜய் அவர்கள் நடிக்க உள்ளார் அப்படின்னு விஜய் சாருடைய தரப்புல இருந்தே ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாச்சு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் சமீபத்துல இயக்குனர் அட்லி அவர்களை மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணது மட்டுமல்லாமல் இவங்களுடைய சந்திப்பு வெகு நேரம் இருந்ததாக சொல்லப்படுது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்குன்னு ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. நம்ம தளபதி அவர்களோ பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்லியிடம் சொல்லிட்டாராம். சோ சமீபத்துல நடந்த சந்திப்பு படத்திற்கான சந்திப்பா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. கூடிய விரைவிலேயே இதனை பற்றி முறையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.